கல்லையும் மண்ணையும் சேர்த்து கட்டின அந்த வீட்டுக்கு மரத்தால ஒரு கதவு. அந்த கதவை பத்தி ஒரு கதையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அந்த வீட்டுல வாழ்ந்தவங்களுக்கு அந்த கதவு எந்த அளவுக்கு முக்கியமானதா இருந்தது அப்படிங்கிறத இந்த கதையை கேட்கும் போது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய கதவு என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை வெளிவந்த ஆண்டு என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த சிறுகதை திரு அகிலன் அவர்களும் திரு நா பார்த்தசாரதி அவர்களும் தொகுத்த ஒரு சிறுகதை தொகுப்புல இடம்பெற்ற ஒரு சிறுகதை. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். கதவு ஆட்டம் ஆரம்பமாச்சு. அந்த ஆட்டத்துல பக்கத்து வீட்டு குழந்தைகளும் ஆரவாரத்தோட கலந்துக்கிட்டாங்க. எல்லாரும் டிக்கெட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா சீனிவாசன். உடனே எனக்கு ஒரு டிக்கெட், உனக்கு ஒரு டிக்கெட் அப்படின்னு சத்தம் போட்டாங்க குழந்தைங்க. ஏய், எந்த ஊருக்கு வேணும்? இந்த மாதிரி இடிச்சு தள்ளுனா என்ன அர்த்தம்? அப்புறம் நான் விளையாட்டுக்கு வரமாட்டேன். இல்ல இல்ல, இடிச்சு தள்ளல. சரி, எந்த ஊருக்கு டிக்கெட் வேணும்? குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பாத்துக்கிட்டாங்க. ஒருத்தன் திருநெல்வேலிக்குன்னு சொன்னான். திருநெல்வேலிக்கே திருநெல்வேலிக்கே அப்படின்னு கூப்பாடு போட்டு சொன்னாங்க எல்லாரும். லட்சுமி ஒரு துணியால கதவை தொடச்சுக்கிட்டு இருந்தா. சீனிவாசன் வெறுங்கையால டிக்கெட் கிழிச்சு கொடுத்து முடிச்சதும் கதவை பிடிச்சு தொத்திக்கிட்டாங்க எல்லாரும். சிலர் கதவை முன்னும் பின்னும் ஆட்டினாங்க. தன் மேல ஏறி நிக்கிற அந்த குழந்தைகளை அந்த பாரமான பெரிய கதவு பொங்கி பூரிச்சு போயிருக்கும் அந்த குழந்தைகளை வேகமாக ஆடி சந்தோஷப்பட வச்சுது. இந்தா திருநெல்வேலி வந்தாச்சு அப்படின்னு சொன்னான் சீனிவாசன். எல்லாரும் கதவு விட்டு இறங்குனாங்க. கதவை தள்ளுனவங்க டிக்கெட் வாங்கிக்கிட்டாங்க. ஏறினவங்க இப்ப தள்ளுனாங்க. மறுபடியும் கதவாட்டம் தொடங்குச்சு. அது பழைய காலத்து கார வீடு. பெரிய ஒரே கதவா போட்டிருந்தது அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டுல வசிச்சுக்கிட்டு இருந்தவங்க முன்னால ரொம்ப வசதி உள்ளவங்களா வாழ்ந்தவங்க. இப்போ ரொம்பவும் நொடிச்சு போயிட்டாங்க. அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள்ல மூத்ததுக்கு 8 வயசு இருக்கும். அதோட பேரு லட்சுமி. அடுத்தவன் சீனிவாசன், அவனுக்கு 6 வயசு இருக்கும். இன்னொன்னு கை குழந்தை. அம்மா காட்டுக்கு வேலை செய்ய போயிருவா. அப்பா மணிமுத்தாறுல கூலி வேலை செய்ய போயிட்டாரு. லட்சுமி சீனிவாசனும் கை குழந்தைய அம்மா காட்டுல இருந்து வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு கதவோட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் தெருவுல ஒரு தீப்பெட்டி படம் ஒண்ண லட்சுமி கண்டெடுத்தா. அந்த படத்துல ஒரு நாய் இருந்தது. அழுக்கா இருந்ததால படத்துல எச்சில துப்பி தன்னோட பாவாடையால தொடச்சா அவ. இதனால சில இடங்கள்ல இருந்த அழுக்கு படம் பூராவும் பரவிருச்சு. ஆனாலும் லட்சுமிக்கு ரொம்ப திருப்தி. படம் சுத்தமாயிருச்சுன்னு நினைச்சா அவ. படத்தை முகத்துக்கு நேரா புடிச்சு தலைய கொஞ்சம் சாய்ச்சிக்கிட்டு பார்த்தா. அப்புறம் இந்த பக்கமா சாய்ச்சிக்கிட்டு பார்த்தா. தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டா. அந்த படத்தை காண்பிக்க பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு சுத்து முத்தும் பார்த்தா. ஒருத்தரும் இல்ல. வீட்டை நோக்கி வேகமா நொண்டி அடிச்சுக்கிட்டே போனா. அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. லட்சுமி வீட்டுக்கு வந்தப்போ சீனிவாசன் நாடிய கையில தாங்கிக்கிட்டு வாசல் படிக்கட்டுல உட்கார்ந்துருந்தான். அவனை பார்த்ததும் லட்சுமி படத்தை பின்புறமா மறைச்சு வச்சுக்கிட்டு, டேய், நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் சொல்லு பாப்போம் அப்படின்னு சொன்னான். என்ன கொண்டு வந்திருக்கியோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான் அவன். சொல்லேன் பாப்போம் அப்படின்னா லட்சுமி. அது என்னமோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான் சீனிவாசன். லட்சுமி தூரத்துல இருந்துகிட்டே அந்த படத்தை அவனுக்கு காண்பிச்சா. அக்கா அக்கா, அந்த படத்தை எனக்கு தரமாட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இறங்கி வந்தான் சீனிவாசன். முடியாதுங்கிற பாவனையில தலையை அசைச்சு படத்தை மேல தூக்கி பிடிச்சா லட்சுமி. சீனிவாசன் அவளை சுத்தி சுத்தி வந்தான். முடியவே முடியாது, மாட்டேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னான். அக்கா, ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு கொடுத்துட்றேன், கொடுக்கா அப்படின்னு கெஞ்சுனா சீனிவாசன். சரி, கிழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட கொடுத்தா லட்சுமி. சீனிவாசன் படத்தை வாங்கி பார்த்தான். சந்தோஷத்தால அவனோட முகம் மலர்ந்தது. டேய்,
உள்ள போய் கொஞ்சம் கம்மஞ்சோறு கொண்டு வா, இந்த படத்தை நம்ம கதவுல ஒட்டணும் அப்படின்னு சொன்னா லட்சுமி. ரொம்ப சரி அப்படின்னு உள்ள ஓடினா சீனிவாசன். 2 பேருமா சேர்ந்து அந்த படத்தை கதவுல ஒட்டினாங்க. படத்தை பார்த்து சந்தோஷத்தால கை தட்டிக்கிட்டு குதிச்சாங்க. இத கேட்டு பக்கத்து வீட்டு குழந்தைகளும் ஓடி வந்தாங்க. மறுபடியும் கதவு ஆட்டம் தொடங்குச்சு. அந்த கதவை கொஞ்சம் கவனமா பாக்குறவங்களுக்கு இந்த குழந்தைகள் ஒட்டின படத்துக்கு கொஞ்சம் மேல இதே மாதிரி இன்னொரு படம் ஒட்டி இருக்கிறது தெரிய வரும். அந்த படத்தை ஒட்டி எத்தனையோ நாட்கள் ஆயிட்டதால அழுக்கும் புகையும் பட்டு மங்கி போயிருந்தது. ஒருவேளை அது லட்சுமியோட தகப்பனார் குழந்தையா இருக்கும்போது ஒட்டினதா கூட இருக்கலாம். குழந்தைகள் இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே கிராமத்து தலையாரி அங்க வந்தான். லட்சுமி, உங்க ஐயாவை எங்க அப்படின்னு கேட்டான். ஊருக்கு போயிருக்காக அப்படின்னு சொன்னா லட்சுமி. உங்க அம்மா அப்படின்னு கேட்டான். அம்மா காட்டுக்கு போயிருக்காக அப்படின்னு சொன்னா அவ. வந்தா தீர்வையை கொண்டு வந்து போட சொல்லு, தலையாரி தேவர் வந்து தேடிட்டு போனாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனான் தலையாரி. சரிங்கிற பாவனையில லட்சுமி தலையை ஆட்டினா. மறுநாள் தலையாரி லட்சுமியோட அம்மா இருக்கும்போதே வந்து தீர்வை பாக்கிய கேட்டான். ஐயா, அவரு ஊர்ல இல்ல, மணிமுத்தாருக்கு போய் 5 மாசம் ஆச்சு, ஒரு தகவலையும் காணோம். 3 வருஷமா மழை தண்ணி இல்லையே, நாங்க என்னத்தை வச்சு உங்களுக்கு தீர்வு பாக்கியை கொடுப்போம்? ஏதோ காட்டுல போய் கூலி வேலை செஞ்சு இந்த குழந்தைகளை காப்பாத்துறதே பெரிய காரியம், இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா. இந்த வார்த்தைகள் தலையாரியோட மனசை தொடவே இல்லை. இந்த மாதிரியான வசனங்களை பலர் சொல்லி கேட்டவன் அவன். நாங்க என்னம்மா செய்ய முடியும்? இந்த வருஷம் எப்படியாவது கண்டிப்பா தீர்வை கொடுத்துடணும், அப்புறம் எங்க மேல சடைச்சுக்கிட்டு புண்ணியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன். ஒரு நாள் காலையில வீட்டுக்கு முன்னால இருந்த மைதானத்துல குழந்தைகள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. தலையாரி 4 பேரோட வீட்டை நோக்கி வந்தான். வந்தவங்க அந்த கதவை தூக்கி கலற்ற முயற்சி பண்ணாங்க, முடியல. குழந்தைகள் வீட்டு பக்கம் ஓடி வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு இது ஒரு வேடிக்கையா இருந்தது. தலையாரியும் சேர்த்து பிடிச்சு ஒரு மாதிரியா கதவை கழற்றி 4 பேரும் கதவை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு புறப்பட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அத ஒரு ஊர்வலம்னு நினைச்சாங்களோ என்னவோ. ஒருத்தன் நாதஸ்வரம் வாசிக்கிறவனை போல கைகளை வச்சுக்கிட்டு பீ 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 பீன்னு சத்தம் கொடுத்தான். இன்னொருத்தன் 2 கைகளாலும் ஆள்காட்டி விரல்கள் நீட்டிக்கிட்டு உடலை பின்னால வளைச்சுக்கிட்டு தொடைகள் மேல ஓங்கி அடிக்கிறதா பாவனை பண்ணி திடும் திடும்னு தவில் வாசிக்கிறவனை போல முழங்கினான். சீனிவாசனும் இதுல பங்கெடுத்துக்கிட்டான். இப்படி உற்சாகமா குழந்தைகள் கதவை தூக்கிக்கிட்டு போறவங்களுக்கு பின்னாலேயே ஊர்வலம் புறப்பட்டாங்க. தலையாரியால இதை பார்க்க சகிக்க முடியல. இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா கழுதைகளா அப்படின்னு கத்துனான். அவங்க எல்லாம் வீட்டுக்கு திரும்பி வரும்போது லட்சுமி வாசல் படியில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா. எல்லாரும் சத்தம் போடாம அவளுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டாங்க. ஒருத்தரும் ஒன்னும் பேசல. சீனிவாசனும் முகத்தை வருத்தமா வச்சுக்கிட்டான். இப்படி ரொம்ப நேரம் அவங்களால அங்க இருக்க முடியல. தற்செயலா ஒரு பொண்ணு, நான் எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு எழுந்திருச்சா. உடனே எல்லாரும் அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. லட்சுமி சீனிவாசனும் மாத்திரம் அங்க இருந்தாங்க. ரொம்ப நேரம் அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல. வீட்டுக்குள்ள இருந்து கை குழந்தை அழுற சத்தம் வரவே லட்சுமி உள்ள போனா. இதுக்குள்ள சீனிவாசன் வேகமா போய் அந்த குழந்தைய எடுத்துக்க போனான். குழந்தைய தொட்டதும் கைய பின்னுக்கு இழுத்தான். அக்காவை பார்த்தான். லட்சுமியும் பார்த்தா. அக்கா, பாப்பாவை தொட்டு பாருக்கா, உடம்பு சுடுது அப்படின்னு சொன்னான். லட்சுமி தொட்டு பார்த்தா. குழந்தையோட உடம்பு அனலா தகிச்சுக்கிட்டு இருந்தது. சாயந்தரம் ரொம்ப நேரம் கழிச்சு அம்மா தலையில விறகு சுள்ளிகளோட வந்தா. சுள்ளிகளை சேகரிக்கும் போது கையில தேள் கொட்டி இருந்ததால முகத்துல வலியோட அமைதியா வந்து குழந்தைகளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து கை குழந்தைய வாங்கிக்கிட்டா. உடம்பு சுடுதே அப்படின்னு தனக்குள்ள கேட்டுக்கிட்டா. இதுக்குள்ள குழந்தைகள் காலையில் நடந்த செய்திய அம்மா கிட்ட சொன்னாங்க. இந்த செய்தியை கேட்டதும் ரங்கம்மாவுக்கு மூச்சே நின்றும் போல இருந்தது. உடம்பெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு நடுக்கம் பரவிச்சு. அவ விடுற சுவாசத்தோட வெப்பம் அதிகமாச்சு. வயித்துல தாங்க முடியாத ஒரு வலி தோணுனது மாதிரி குழந்தைய இருக்க புடிச்சுக்கிட்டா. குழந்தைகளுக்கு முன்னால அழக்கூடாதுன்னு எவ்வளவுதான் அடக்குனாலும் முடியல. என்ன பெத்த தாயேன்னு அலறிட்டா அவ. பயத்தால குழந்தைகள் அவ பக்கத்துல இருந்து விலகிக்கிட்டாங்க. இனம் தெரியாத காரணத்தால அவங்களும் அழ ஆரம்பிச்சாங்க.
மணிமுத்தாறுல இருந்து ஒரு தகவலும் வரல. நாட்கள் போய்கிட்டே இருந்தது. ராத்திரி வந்துட்டா குளிர் தாங்க முடியாம குழந்தைகள் நடுங்குவாங்க. கதவு இல்லாததால வீடு இருந்தும் பிரயோஜனம் இல்லாம இருந்தது. கார்த்திகை மாசத்து வாடை விஷக்காத்த போல வீட்டுக்குள்ள வந்து அலமோதிக்கிட்டே இருந்தது. கை குழந்தையோட ஆரோக்கியம் கெட்டு போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் ராத்திரி வாடை தாங்காம அது அந்த வீட்டை விட்டு அவங்களையும் விட்டு பிரிஞ்சு போயிருச்சு. ரங்கம்மாளோட துயரத்தை அளவிட்டு சொல்ல முடியாது. லட்சுமிக்காகவும் சீனிவாசனுக்காகவும் மட்டும்தான் அவ உயிரை வச்சுக்கிட்டு இருந்தா. சீனிவாசன் இப்பெல்லாம் பள்ளிக்கூடம் போறான். ஒரு நாள் மத்தியானம் அவன் பள்ளிக்கூடத்துல இருந்து திரும்பும் போது அவனுக்கு ஒரு தீப்பெட்டி படம் கிடைச்சது. கொண்டு வந்து அதை தன் அக்கா கிட்ட காண்பிச்சான். அதை பார்த்தும் லட்சுமி அவ்வளவா ஆர்வம் காட்டல. அக்கா, எனக்கு சீக்கிரம் கஞ்சி ஊத்து, பசிக்குது, சாப்பிட்டுட்டு இந்த படத்தை ஒட்டணும் அப்படின்னு சொன்னான் அவன். தம்பி, கஞ்சி இல்ல அப்படின்னு அவ ரொம்ப பதட்டத்தோட சொன்னான். ஏன் இல்ல? நீ காலையில காய்ச்சும் போது நான் பார்த்தேனே அப்படின்னு கேட்டான் சீனிவாசன். ஆமா அப்படின்னு தலையசிச்சுட்டு, நான் வெளியே போயிருந்தேன். அப்போ ஏதோ ஒரு நாய் வந்து எல்லா கஞ்சியையும் குடிச்சிட்டு போயிருச்சு. நம்ம வீட்டுக்கு தான் கதவு இல்லையே அப்படின்னு துக்கமும் ஏக்கமும் தொனிக்க சொன்னா அவ. தன்னோட தாய் பசியோட காட்டுல இருந்து வருவாளேன்னு நினைச்சு அவளோட மனசு உருகி போச்சு. சீனிவாசன் அங்க சிதறி கிடந்த கம்பம் பருக்கைகளை எடுத்து படத்தோட பின்புறம் தேய்ச்சி ஓட்டுறதுக்கு வந்தான். அப்புறம்தான் அவனுக்கு தோணுச்சு, கதவே இல்லையே, எங்க போய் ஓட்டுறது? என்ன செய்யறதுன்னு தெரியல அவனுக்கு. சரி, சுவர்ல ஒட்டலான்னு ஒட்டினான். ஆனா படம் கொஞ்ச நேரத்துல கீழே விழுந்துருச்சு. அடுத்த இடத்துல அடுத்த சுவர்ல எல்லாத்துலயும் ஒட்டி பார்த்தான். ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. ஏமாற்றத்தாலையும் பசியாலையும் அழ ஆரம்பிச்சுட்டான் அவன். சாயந்தரம் லட்சுமி சட்டி பானைகளை தேய்ச்சி கழுவிக்கிட்டு இருந்தா. சீனிவாசன் முகத்துல ஆவல் துடிக்க மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க லட்சுமி கிட்ட ஓடி வந்தான். அக்கா, அக்கா, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல சாவடி இருக்கு பாரு, அதுக்கு பின்னால நம்ம வீட்டு கதவு இருக்குக்கா, நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா? நிஜமாவா? எங்க வா போய் பாப்போம் அப்படின்னு சீனிவாசனோட கைய பிடிச்சா லட்சுமி. 2 பேரும் சாவடியை நோக்கி ஓடினாங்க. உண்மைதான், அதே கதவு அங்க சாத்தப்பட்டு இருந்தது. தங்களோட நண்பனான அந்த கதவை அந்த 2 சின்ன குழந்தைகளும் அடையாளம் கண்டுகிட்டாங்க. பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு சுத்து முத்தும் பார்த்தாங்க. அங்க யாரும் இல்ல. அவங்க 2 பேருக்கும் உண்டான ஆனந்தத்தை சொல்லவே முடியாது. அங்க முளைச்சிருந்த சாரணத்தையும் தைவாழை செடிகளும் அவங்க காலடியில மிதிப்பட்டு நொறுங்கிச்சு. வேகமா அவங்க 2 பேரும் அந்த கதவோட பக்கம் பாஞ்சாங்க. பக்கத்துல போய் அதை ஆசையா தொட்டாங்க, தடவுனாங்க. கவனிப்பார் இல்லாம கிடந்ததால அந்த கதவுல கரையான் பிடிச்சிருந்தது. கரையான் பிடிச்ச மண்ணை லட்சுமி தன்னோட பாவாடையால தட்டி தொடச்சா. கதவோட தன்னோட முகத்தை ஒட்ட வச்சுக்கிட்டா. அவளுக்கு அழனும் போல இருந்தது. சீனிவாசனை கட்டி பிடிச்சுக்கிட்டா. கன்னத்துல முத்தம் கொடுத்தா, சிரிச்சா. அவளோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சு ஓடுச்சு. சீனிவாசனும் லட்சுமியை பார்த்து சிரிச்சான். அவங்க 2 பேருடைய கைகளும் அந்த கதவை பலமா பிடிச்சுக்கிட்டு இருந்தது. கதை முடிவடைந்தது. ஒரு கதவை பத்தி சொல்ற மாதிரி ஆரம்பிச்சு வறுமையில வாடுற ஒரு குடும்பத்தோட நிலைமைய கி. ராஜநாராயணன் அவர்கள் படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.